ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ரஸ்லி சீஸ் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம் இந்த கேக்கு. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மில்க்கு ஒரு கப்பில் மில்க் எடுத்துக்கிறேன். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். பட் 3 டேபிள் ஸ்பூன் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி உரமாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் கண்டென்ஸ் மில்க். ஸோ கண்டென்ஸ் மில்க் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சனால கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. அதுவும் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு அது கூட வந்து நம்ம மில்க் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பிளெயின் மில்க் ரஸ்லி சீஸ் கேக். இதே வந்து நிறைய வெரைட்டிஸில் நம்ம பண்ணலாம். ரோஸ் மில்கில் பண்ணலாம், ரஸ்மலாயில் பண்ணலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ இது வந்து பிளெயினாக நான் பண்ணுறேன். பட் இதுவே ரொம்ப ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது மில்க் தான். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ அதை வந்து ஒரு 3/4 கப் கிட்ட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த கண்டென்ஸ்ட் மில்க்கை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ட்ராப் வந்து பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்ட் பாதாமே வந்து க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இதே நல்லா மிக்ஸ் பண்ணி உரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம ரஸ்லி சீஸ் கேக் பண்ணுறதுக்கான டின் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம அந்த ஸ்பாஞ்ச் பேக் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சுட்டு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த மில்க் வந்து நல்லா இந்த ஸ்பாஞ்சில் சோக் ஆகும். ஸோ தாராளமாக நம்ம பண்ணியிருந்த அந்த மில்க்கு வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா சோக்கார அளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா சில்லுன்னு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம க்ரீம் போட போகிறோம். ஸோ நார்மல் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்துருந்தேன். அதை வந்து நீங்கள் டெக்கரேஷன் மாதிரி போட்டாலும் ஓகே தான், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக அப்ளை பண்ணாலும் ஓகே தான். ஸோ நான் வந்து இந்த மாதிரி டாட்டாக வந்து வச்சுக்கிறேன் நாசில் ஒர்க்கு. இது வந்து பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே பைப்பிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா போடுறேன். ஸோ பிஸ்தா வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நான் மேலே ஃபுல்லாக தூவி விட்டுக்கிறேன். அண்ட் இது கூட வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸும் போட்டுக்கிறேன். இந்த ரஸ்லி சீஸ் கேக் அவ்வளோதான். இது கூடவே வந்து ஆக்சுவலி ஒரு மில்க் வந்து நம்ம கொடுப்போம். இதான் வந்து ப்ளெயினாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் செட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ட்ரா மில்க் இருக்கும் இல்லையா, அதை வந்து நிறையவே ஊற்றிட்டு அதை எடுத்து சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க. ஸோ நார்மல் கேக் மாதிரி இருக்காது, அப்படியே வாயில் வச்சோடனே மெல்ட் ஆயிரும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் மில்க் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம கோயில்பட்டி ஃபுல்லாகவே சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கொரியர் அவைலபிள் கிடையாது. ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்லாம் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் கோயில்பட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாப் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். டேக் கேர் அண்ட் பாய்.